அழிந்து வரும் பனைமரம் தொழிலை பற்றியும் உயரமான பனை மரங்களின் உச்சியை தொடும் பனை ஏரியை பற்றிய கதை இது. ஆபத்தான இந்த தொழிலில் பரம்பரையாக ஈடுபட்டு வரும் பனை ஏறுபவர்களின் வாழ்க்கையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் அவர்கள் படும் கஷ்டங்களையும் நம் கண்முன்னே கொண்டு வரும் ஒரு ஆவணப்படம் இது. பேர் வெற்றிவேல். எத்தனை வருஷமா தாத்தா இந்த பனை தொழில இருக்கீங்க? நான் இப்போ 60 வருஷமா தான் ஜெயிக்கிட்டு வரேன். 55 வயசு ஆகுது, 65 வயசு ஆகுது. 50 வருஷமா ஜெயிக்கிட்டு வரேன். வயசுல நீங்க வந்து சீவ ஆரம்பிச்சீங்க? நான் வந்து ஜீவன 13 வயசுலேயே பண்ணியாட்டேன். 13 வயசுலேயே பனை ஏறிட்டீங்க? ஆமாம். ஊர் நமக்கு மூக்கூர், கன்னியாகுமரி. கன்னியாகுமரி? ஆமாம். இப்போ வந்து ஒரு லிட்டர் பனை எவ்வளோ போகுது? லிட்டருக்கு என்ன நமக்கு படிக்கு இவ்வளவுன்னு கொடுப்பாங்க. படிக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. அவங்க 60-70க்கு விற்பாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்களே விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல இருந்து கூட்டி வருமா? நாங்களே விற்கிற மாதிரி முடியாது இல்லை. தண்ணி இல்லாத காடு, தண்ணி வாங்கணும். திடீர்னு வந்தால் தான் தண்ணி வாங்க முடியும், வரலன்னா தண்ணி வாங்க முடியாது. காட்டில் போய் தண்ணி எடுக்க ஆள் இல்லை, சோறு பொங்கணும், அது சாப்பிடணும்னா நம்மளுக்கு அது வேலைக்கு ஆகாது. ஆமாம், நம்மளோட துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் அது வேலைக்கு ஆகும். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ 6 மாதம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க? ஆமாம், 6 மாதம் இங்கே தான் இருப்பேன். இங்கே தான் இருப்பீங்க? ஆமாம். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிருவீங்க? அங்கே. ஆமாம், அங்கே போயிடுவேன். அங்கே போயிருவீங்க? ஆமாம். இப்போ இங்கே தங்குறதுக்கு இங்கே என்ன? இந்த குச்சில் கட்டோம்ல, அதான் தங்குறது. இதான் தங்குறதுக்கு? இதான் தங்குறது பண்ணுவீங்க? ஒரு மரத்துல இருந்து எத்தனை லிட்டர் இறக்குவீங்க? அது சொல்ல முடியாது. 10 வந்துடும், 15 வந்துடும், 5 வந்துடும், 3 வந்துடும், 2 லிட்டரும் வரும். அப்போ குறைஞ்சது 2 லிட்டர்? ஆமாம், குறைஞ்சது 2 லிட்டர் வரும். கூட 2 லிட்டருக்குள்ள இருந்து கூடுனா தான் பயணி இறக்கும். 2 லிட்டர் குறைஞ்சின்னா இல்லை, அதை அவுத்து போட்டு போவோம்ட்டு பார்த்து போட்டு. ஆமாம், இப்போ 15 நாள் 20 நாள் ஆகும். ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு தான் எனக்கு 1 முட்டை 2 முட்டை வரும். அதை வச்சு எந்தையாவது விற்றா தான் எந்தைய பாருங்க சாப்பாட்டை ஓட்டலாம். இல்லைன்னா 1 முட்டை 1/2 முட்டை வந்துச்சுன்னா அந்த நம்ம கருப்பி காய்க்கிற மாதிரி வந்தால் சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு வராது. அது 1 மாதம் ஆகும். ஆமாம். என் பேர் கிட்டேரியான். 40 வருஷம் பண தொழில் பார்த்தது. 40 வருஷத்துக்கு இடையில வேற தொழில் போனது கிடையாது. ஏன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் வேற தொழில் பார்ப்போம். பிறகு தான் பனைத்தொழிலில் இப்போவும் வருமானம் குறைவாகிட்டு. பனையோட நன்மைகள் வந்து இந்த பயணி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது தான். எதுவுமே கெடுதல் கிடையாது. இந்த பயணி வந்து டாக்டரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பயணியை குடிச்சு கெடுதல் கிடையாது. பயணி குடிக்கிறோம் நல்லது. சேர்த்து சுவர் எல்லாம் கண்டிக்கும். சுவர் உள்ள ஆட்கள்லாம் பயணி சாப்பிடலாம். பயணி காலையிலே பயணி குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூடு தண்ணியும் எல்லாமே. ஆமாம், கருப்பு டீயை வந்து நம்ம கருப்பி பார்த்து வாங்கணும். இப்போ சீனிலையும் கருப்பி வைக்காங்க. இந்த பனையில் உள்ள கருப்பு டீயை தனியாக காப்பி போட்டு நீ அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பாலை ஊற்றி காய்ச்சிருந்த குடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாம், வேறு இந்த சீனி கருப்பு டீ இதெல்லாம் வச்சாலும் அது ஆகாது. ஆமாம், சீனி கருப்பு தான் நிறைய விற்கி, பனையர் இல்லைல்ல, அதனால கருப்பையும் கலப்படம் பண்ணிட்டாங்க. முதல்ல எங்கள் காலத்தில் இருந்து நாங்கள் கலப்படமே எந்த பேரும் பண்ணது கிடையாது. உடங்குடி கருப்பு தான் பேர் வாங்கினது. இப்போ உடங்குடி கருப்பு கேவலப்பட்டு போச்சு. இப்போ வேம்பாத்துலேயும் ஒரு நேரம் பிடிச்சாங்க, பிடிச்சி கடலில் ஒன்று அள்ளி போட்டாங்க. அந்த கருப்பியை பூரா நம்ம சீனி கலந்துருக்குன்ட்டு வாங்க மாட்டாங்கல்ல வியாபாரி. அதனால நம்ம பனையேறிட்ட வந்து வாங்குற பொருள் எந்த பொருள்னு அதை நட்டம் வராது. நல்லா தான் இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆமாம், நன்மை அதுதான் ரொம்ப நன்மை. பனைமரம் இருக்கிறதுனால மட்டை யூஸ் ஆகும், ஓலை யூஸ் ஆகும், கிழங்கு, அதில் பயணி எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இது மட்டும் 15 மட்டும் தான் இறக்குறீங்களா, இல்லை கிழங்கு வேறு ஏதாச்சும்? பயணி இறக்குவோம். இறக்கிட்டு பணம் 5-6 காய்ச்சி கிடக்குன்னு சொன்னால் அதை பனங்காய் வெட்டுவோம், வெட்டி போடுவோம். கிழங்கு பிடிங்கி நாங்கள் தான் சாப்பிடுவோம்.
சில பேர் நிறைய போட்டாங்கன்னா வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. ஆமாம், கெட்டது கிடையாது. பனையிலேருந்து எந்த இதுவும் கெட்டது கிடையாது. பனையிலேருந்து பூரா நன்மை. ஆமாம். உங்க பேர் என்ன? முருகன். எத்தனை வருஷமா அந்த பதவி தொழில் இருக்கீங்க? இந்த பணக்காரத்தில் இருக்கீங்க 25 வருஷமா இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து எந்த என்ன ஏஜ் வச்சு? 47 வயசுல. அப்போ நீங்க எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிங்க? 22 வயசு. 22 வயசுல வாலி பையங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நிதி உலக அதனால அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? மனங்க இதுக்கு ஊனி ஏறுவீங்களா? அதாவது கீழே வந்து ஒரு மாதிரி இதா இருந்துச்சுன்னா இதை ஊனி வச்சுட்டு அது எல்லா மரத்தையும் கொண்டு வரும். எல்லா மட்டும் கொண்டு வருவீங்க. இது வந்து காலில் மாட்டிக்கும். இது வந்து காலில் போட்டால் தான் அந்த கம்பி அழுத்தாம வரும். எந்த இடத்துல போட்டீங்க? இந்த இடத்துல போட்டீங்கன்னா கெட்டிக்கிட்டு அதை வந்து இடுப்பில் மாட்டிக்கிட்டு அந்த வருது. பதினேருக்கு வந்து ஓகே ஓகே ஓகே. இது இதெல்லாம் பண்ணியாரு. ஆமாம், நம்ம ராபரி. இப்போ ஒரு 17 கூட பொருளையும் கொண்டு நீங்க மரத்துல ஏறணும். எல்லாத்தையும் கொண்டு வரணும். பணம் ஏறுறவங்களும் இப்போ பழைய கொடுங்க எடுக்காங்க. படித்தவங்க யாராவது பணம் ஏறதுக்கு வருவாங்களா? படித்தவங்க பணத்தை பழைய கொடுங்க அடிக்காங்க. பழைய கொடுக்கும் முன்னேறட்டும். கத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதைத்தான் வர மாட்டாங்க. இதை போய் ஒரு தொழில் இதை ஏறிக்கிட்டு இருக்கையா, அதுக்கு ஒரு காரை ஓட்டிடலாம், ஒரு பைக்கை ஓட்டிடலாம், ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிடலாங்கிற எண்ணம் தான் பயலுக்கு வருது. இல்லை என்ன உங்களுக்கு கொடுக்காங்க, என்ன இதில் வருது அப்படின்னு நம்மளை கேட்காங்கல்ல. இது எதுக்கு விட்டுட்டு செவனேன்னு இருக்க வேண்டியானு அப்படிங்காங்கல்ல. இன்னையிலே மழை வந்து வேதாங்க. இது இந்த வயசுக்கு பிறகு உங்களுக்கு இது தேவையா, இல்லை விட்டுட்டு செவனேன்னு அங்கே போய் மகா வீட்டில் இருக்க வேண்டியானு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கஷ்டமான தொழில், எங்களுக்கு தான் தெரியும். இந்த கஷ்டமான தொழிலில் செய்யணுன்னா அது முன்னால் உள்ள ஆளுக்கு தான் செய்யணும். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிடாது. பயந்தவன் பனையில் ஏற முடியாது, பயப்படக்கூடாது. மேலே காற்றுல இப்படி ஆடும், இப்படி ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற நம்ம உதக்க இருக்கிறதுல அந்தரத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த இது பயந்து கீழே எட்டி பார்த்துட்டு நம்ம இவ்வளோ தூரத்தில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம்னு பயந்துட்டா உதக்கிறது கை விடத்தான் செய்யணும். அதனால் பாம்பு பள்ளி எதுனாலும் இருக்கத்தான் செய்யும். அதையும் சமாளிக்கணும். அதை சமாளித்தா தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். ஒரு நேரம் உசகருக்கு ஓலை அறுத்துக்கிட்டு இருக்கச்சில ஒரு பாம்பு வந்து என் காலில் விழுந்துச்சு. காலில் விழுந்து காலில் சுற்றிட்டு கிடக்கு. நான் பாம்பை பார்த்தேன்னா, பாம்பை பார்த்து நடிக்கிறதுனா நான் கீழே தான் விழணும். அது என்ன செய்யும் பாவம், ஒத்தனாலும் சரி தான் இருந்தாலும் சரி தான் உதக்க நின்றுக்கிட்டு தான் இருந்தேன் பனையில். அது அப்படியே காலில் ஓடி விழுந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. அப்படிங்கல இதெல்லாம் இந்த மாதிரி தொழிலெலாம் பார்க்கணுன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் பார்க்கணும், கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். அதனால் யாரும் முன்னும் வர மாட்டாங்க. முன்னு வந்தால் எங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கோம், தொழிலை கற்றுக் கொடுக்கும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா பனை ஏறச்சல்ல ஏறி ஒழுங்காக மட்டையை பிடிக்காம லேசாக வலிக்கிச்சுன்னா கீழே தான் விழணும். விழுந்தா காலி ஊறி போனவன் பனை பேர் ஏற முடியாது. அந்த மேல் வேலை அடி விழுந்து அதை வேணா அதுக்கு பெரிய ஸ்பீடில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு வேணா அந்த பனை ஏறலாம். இப்போ கிழக்க ராம்நாடு பக்கம் இருக்க அதில் வயக்காட்டு பனையில் பாம்பு இருக்கும், சேல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஓகேண்ணா, இப்போ அப்போ வந்து உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் பணம் ஏறிக்கிட்டு இருக்காங்க? நிறைய பேர் இல்லை. இப்போ வந்து ஒரு 4 பேர், 4 பேர் கூட இல்லை. இப்போ அடுத்த தலைமுறை யாருங்களா இருக்காங்க? இப்போ சிவரால் மட்டும்தான். சீவரால் மட்டும்தான். இப்போ நீங்கள் இல்லைன்னா தொழில் கிடையாது. எங்கள் ஊரில் 100க்கு மேலே ஆளுங்க இருந்துச்சு. 100 பனை தொழிலாளர்கள் இருக்கிறதுல இந்த ஒரு சின்ன ஊர் தான். இப்போ 600-700 குடும்பம் வந்துட்டு இந்த இப்பவும் பணம் ஏறுறதுக்கு எல்லாரும் பணத்தை விட்டுட்டு புள்ளியில் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் பணம் ஏறும் போச்சுல எத்தனை பேர் தீவிரத்துக்கு இருந்தாங்க? அப்போ ஆள் ஏகப்பட்ட ஆள் இருந்தாங்க. ஏகப்பட்ட ஆள் இருந்தாங்க. ஆமாம்,
அப்பமெல்லாம் எந்த பணியும் சும்மா நடக்காது. இப்படி நிறைய பேர் சிவனாங்க. ஆ. இப்ப வர வர அந்த பயிலு எல்லாம் யாருமே சிவறது மாதிரி இல்லை. ம். பெரிய ஆளுக்கெல்லாம் பாதி முடிஞ்சு போச்சு. ம். இன்னும் கொஞ்சம் காவாசி கிடக்கு. இதுதான் வண்டி ஓடும், வேற அதுக்கு மேல இல்லை ஆளுக்கு. பேங்க் லோன்லாம் எங்களுக்கு தரமாட்டாங்களே. பேங்க்ல லோன் கேட்டோம். எங்கள் ஊருனாலே இன்னொரு தரமாட்டாங்க. நான் லோனுக்கு போட்டேன், மானிய லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த லோனில் போய் கேட்கல என்ன ஒரு குழுவில் எடுத்திருந்த லோனுகளை வந்து அடைக்கலைங்கிற காரணத்தை எங்களை காட்டுறாங்க. நாங்கள் தொழில் பார்க்குறவங்க இன்னும் தொழிலுக்கு லோனை தாங்க அப்படின்னு கேட்டோம். ஆனால் அவங்க வேறு காரணத்துக்கு காட்டுறாங்க. அந்த காரணத்துக்கு அப்போ என் பேரில் கடை இருக்கான்னு நான் கேட்டேன், மேனேஜர்கிட்ட கேட்டேன், என் பேரில் கடை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. அது கூட தர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆயிட்டு. இந்த தொழில் வந்து வாரியம் அமைச்சு வாரியத்துலேருந்து எங்களுக்கு சலுகைகள் பண்ணணும். ஆனால் இது பண்ணுறதுக்கு யாரும் முன் வரல. அதனால தொழில் வந்து அப்படியே முடங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கடை தொழில் போகிறான், ஒருவேளை லேசாக ஒன்று ஆயிடுச்சின்னு சொன்னால் அவனுக்கு அரசாங்கம் பார்த்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்குது. எங்களுக்கு இந்த படையேரியெல்லாம் விழுந்திருக்காங்க, வச்சுருக்காங்க, கல்வியெல்லாம் போய் தான் இருக்காங்க. ஒரு பணம் ₹1 கொடுத்தது கிடையாதுல்ல. அதான் எங்களுக்குன்னு ஒரு சலுகை இல்லை. அதனால இன்னும் படையாறதை நிப்பாட்டு பிள்ளைகள் எல்லாம் நிப்பாட்டியாச்சு. நாங்களும் படிப்புக்காக தான் இப்போ ஒரு 6-7 பேர் பாடுபடுறோம். எங்களோட உழைப்பு எங்களுக்கு ஊர்லேருந்து தந்துடுவாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு ரேட்டு, அவங்க ஊர்லேருந்து விற்றுருவாங்க. நாங்கள் பயணி கடையில் பயணி கொண்டு மொத்தம் கொடுத்துருணும். அங்கே சேல்ஸ் பண்ணி விடுவாங்க ஊர்லேருந்து. அதில் உள்ள லாபத்தை டீச்சருக்கு சம்பளமாக கொடுக்காங்க. 3 டீச்சருக்கு எங்களுக்கு. அதுக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு 5-6 பேர், ஒரு 4-5 பேருக்கு தான் படம் ஏற முடியும். ஏன்னா எல்லாமே வயசு தாண்டி. ஆமா, நான் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் தான், அதுக்கு மேல நம்ம பண்ண முடியாதுல்ல. இப்பவுமே இந்த கொஞ்சம் காலத்துல அலைஞ்சிட்டு வந்தா இந்த கால் 2 உழையுது. இதில் கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் உடம்புல தெம்பு இல்லாத ஆளுக்கு ஏறி கிடையாது. ஏன்னா கஷ்டமாக இருக்கும். 3 நேரம் பணக்காட்டுக்குள்ள அலையணும், விடிய காலம் அலையணும், மழை பெஞ்சாலும் அலையணும், காற்று அடித்தாலும் அலையணும், எதுனாலும் சரி, வெயில் அடித்தாலும் அலைஞ்சு தான் ஆகணும். இந்த இதில் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யணும். இது வந்து என்ன காலத்துக்கு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டு 3 ஸ்கூலுக்கும் படிப்பு சலுகைகள் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த கண்டிப்பாக அந்த முறைகளை செஞ்சாங்கன்னா ஊருக்கு ஊர் எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கும். அது ஊருக்கு ஊர் செய்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும்ங்கிறது ஒரு வாரியம் அமைச்சு அந்த வாரியம் கரெக்டாக செயல்படணும். செயல்படலன்னா பேராது. யாரோ இருக்காங்க, நமக்கு என்ன அடிட்டு உட்கார்ந்து பதவியில் மட்டும் உட்கார்ந்து எம்ஜி. மக்களுக்கு செய்கிறது தானே பதவி. பதவியில் வர்றது மக்களுக்கு செய்கிறது தானே. அந்த பதவியில் இருந்ததுக்கு என்ன பூரா பேரும் அந்த போட்டோ கட்டுறான், போட்டிருக்கான், 3 கோடி 4 கோடி போட்டிருக்கான். அவன் போட்டில் கெட்டுல விட்டானுக்கு அவனுக்கு இது அரசாங்கம் சலுகை செய்யுது. இந்த விதைச்சிட்டு இதை நட்டம்னு சொல்லி காமிச்சிடறான். நட்டம்னு சொல்லி போய் எழுதி கொடுத்தாருன்னா அவனுக்கு பணத்தை பேங்கில் வந்து போட்டுதான் அரசாங்கம் அவன் எடுத்துக்கிறான். நம்மளுக்கு ஒரு நாதி என்னன்னு கேட்க மாட்டாங்க பணியத்துக்கு. இது ஒரு சலுகை மாதிரி என்னச்சே விவசாயிகளுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தான்னா நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும். அது கூட 4 பேர் வந்து ஏறும். அந்த அவங்களாம் அப்படி ஆளுக்கெல்லாம் நம்ம 10 பேர் ஏறுவோம், நமக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கல அப்படிங்கிறத வச்சு செய்வாங்க. இல்லைன்னா பிறகு அவனு விட்டுட்டாங்கிட்டா போறவன் தானே. துணைத் தலைவராக இருக்கேன், சொசைட்டியில் துணைத் தலைவராக இருக்கேன். என்னையால ஒன்றும் செய்ய முடியல இவங்களுக்கு. ஏன்னா எனக்கு மேலே ஒரு தலைவர், அந்த தலைவர்கிட்ட நாங்கள் கேட்டால் ஒதுக்கி மானியங்களை ஒதுக்கல தரமாட்டுக்காங்கப்பா அப்படின்னு கேட்காங்க. எங்களுக்கு என்ன கோரிக்கை யார்கிட்ட போய் கேட்க? அப்பவும் பணத்தொழிலாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் கேட்கோம். அந்த கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேற மாட்டேங்குது. கஷ்டப்பட்டவங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரும். இதே மாதிரி எல்லா தொழிலுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணணும். இப்போ உங்க சைட்ல இருந்து இந்த பண தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க எந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி இருக்கீங்க?
இதெல்லாம் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு பண தொழில் போகும். என்ன மாதிரி விஷயம் எதிர்பார்க்கணும், என்ன பார்க்கணும்? பசங்களை யாரும் விரும்ப முடியாங்க, அதனால எனக்கு வருவாங்க. என்ன கோரிக்கைக்கு நாங்கள் எங்களுக்கு லோன் தர மாட்டேங்காங்க, அதான் கோரிக்கை. ரெண்டாவது பிள்ளைகளுக்கு படிப்பு தொழிலை பண்ணிட்டாங்கன்னா, சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்குள்ளோட இது சம்பளங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இந்த வருமானத்தில். அதைத்தான் நான் சொல்கிறேன்ல, ஏதாவது அரசாங்கம் பார்த்து சரி அவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு 50 கொடுப்போம், இல்லை அவங்களுக்கு 40 50 கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு 25 30 கொடுப்போம் அப்படின்னா சரி நம்ம கோடை சாப்பாட்டுக்கு வருமானங்கள் வருது அப்படிங்கிறத 4 பேர் தொழில் பண்ணுவோம் ஆர்வப்பட்டு. என்ன கோடையில் அவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடாது, நமக்கு வாங்கணும்னா அரசாங்கம் தருது நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வரோம், வாங்கலாம் செய்வாங்க கூட 4 பேர். அது ஒன்றும் நிதி வழங்கல்னா எங்களோட ரைட்டு. பணத்தொழில் வந்து உங்களோட கணிப்புப்படி எத்தனை வருஷம் இருக்கும்? பண ஏறி தொழில் உங்க கணிப்புப்படி எத்தனை வருஷம் ஒரு இருக்கும்? 10 வருஷத்துக்கு ஓடும். 10 வருஷத்துக்கு ஓடும். அதுக்கு பிறகு ஆள் இல்லை. 10 வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணா பணத்தொழில் திருப்பிருக்கும்? கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு 10 ரூபா 40 ரூபா 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தால் சரி, நமக்கு தான் கோடை சாப்பாட்டுக்கு இருக்குல்ல அப்படிங்கிறத வச்சு தைரியமா 10 பேர் வந்துடுவோம். அப்புறம் 10 பேர்னா அந்த 20 பேர் 30 பேர் பணத்தை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களோட அடுத்த தலைமுறைக்கு வந்து பண தொழில் வந்து நீடிக்கும் நினைக்கிறீங்களா? நீடிக்காது. ஆள் இல்லை, ஆள் இருந்தா தான் நீடிக்கும். ஆள் யார் இருக்கா? அதுலயும் வேற இப்ப பனை வெட்டக்கூடாதுட்டாங்க. முதல் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ உடனே வெட்டக்கூடாதா, வெட்டினா உள்ள போயிடணுமா அப்படி பேசுறாங்க. அப்ப அதை பனையை வச்சிருந்து என்ன செய்ய? ஐயோ எல்லாம் பனையை இருந்து என்ன செய்ய? பனையை வந்து தீவக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை வெட்டக்கூடாது? பனை வெட்டக்கூடாதுட்டாங்க அரசாங்கத்துல வந்து, வெட்டக்கூடாது. பனையை வெட்டினா உள்ள பிடிச்சி போட்டுவாங்க அப்படி இருக்கு. இந்த பனையை வெட்டினாலும் வித்துடுவாங்களே ஒழிஞ்சு ஆள் இல்லாம அப்புறம் அதை வச்சிருந்தா அவன் என்ன பண்ண போறான்? சும்மா தான் இந்த காவால விழுந்து இப்படிதான் விழுந்து கிடக்கும். அப்புறம் காவால தீ வச்சு கொளுத்துவாங்க. அதுக்கு யாரு இருக்கா? பனையரா ஆள் இல்லை இன்னுமே. ஆனா இப்போ வந்து ஆளே இல்ல. ஆமா, இப்ப வந்து இன்னும் வந்து ஆள் இருக்காது. எங்களுக்கு பிறகு இங்க வேற யாரும் பனைக்கும் ஆள் இருக்காது. ஆமா, எங்களோட முடிஞ்சு அதுக்கு பிறகு பணம் இருந்து என்ன செய்யாது? எதுக்காக